HMI மிரர் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே HMIலேருந்து ஆண்ட்ராய்ட் டிவி 72 இன்ச்சு. ஸோ 72 இன்ச்சில் இங்கே என்ன HMI இருக்கோ அதை வந்து இங்கே காட்டும். இது லைவ் ப்ரொடெக்ஷனில் இருக்கிற பேட்ச் ரோலர்ஸுடைய டூரேஷன்ஸ் வந்து காட்டும். இது செட் டைமு, ஆக்சுவல் டைமு 10 ஹவர் வச்சுருக்குறாங்க. இப்போ 1 ஹவர் ஓடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரோலர்ஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த பேட்ச் இண்டிவிஜுவல் ரோலர் எதில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த உண்டான டைம் வந்து இவங்க என்டையர் பிளான்ட்லேருந்து எங்கேருந்து வேணாலும் ஆப்ரேட்டர் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஹையர் சைஸ் ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கு. 72 இன்ச் ஆண்ட்ராய்டு டிவி, 75 இன்ச் ஸ்க்ரீன் இங்கே இருக்கும். ஸ்க்ரீனில் வந்து இங்கே வந்து பக்கம் வந்து தான் பார்த்துட்டு போகணும். பேனலில் வந்து தான் அவங்க வந்து மானிட்டர் பண்ணணும், எவ்வளோ ஹவர் ஓடி இருக்குது, இன்னும் எவ்வளோ ஹவர் ரிமைனிங் இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து அவங்களுக்கு மிஷின்கிட்ட இருந்தே அவங்க வந்து மானிட்டர் பண்ணலாம் அதுக்காக. ஸோ இதை வந்து வைஃபையில் ஒரு ரூட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அந்த ரூட்டரில் ஆண்ட்ராய்ட் டிவி கனெக்ட் ஆகிடும். HMI வந்து லேண்ட் கேபிளில் கனெக்ட் ஆகிடும். ஸோ தட் எல்லாமே வந்து இன்டர்னல் லேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஐபி, டிஃப்ரெண்ட் ஐபிஸ். ஸோ இதில் HMIயில் VNCயை எனபிள் பண்ணியிருக்கிறோம். ரிமோட் வந்து மானிட்டரிங் பர்பஸ் ஒன்லி. இங்கே வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் டச் பண்ண முடியாது. இங்கே ஆன் ஆஃப் பண்ணோம்னா இங்கே உங்களுக்கு ரியல் VNC வியூ ஒன்லி வந்துடும். பட் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இனிஷியல் ஸ்டார்ட் அப்பு. ஸோ நம்ம ஆல்ரெடி APK ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கிறோம் HMIயை. ஸோ இதை ஜஸ்ட்டு சிங்கிள் டச் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும்.